Praise the Lord. Hi friends, வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பரான பிரியாணி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வெஜிடபிள் பிரியாணி. அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. டைம் சேவுக்கு தான் மூடி போட்டு வேக வைக்கிறது. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற மெஷர்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் பிரியாணி தான் சேர்ப்போம். அதனால் நான் கேரட்டு, பட்டாணி, பீட்ரூட் அப்புறம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன காய் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 2.5 டேபிள் ஸ்பூன் கேர்டு சேர்த்துக்கோங்க. கேர்டு தான் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் இதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதோட நல்லா 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொத்தமல்லி புதினா தூவி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நான் 2 டம்ளர் பிரியாணி ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட 1 டம்ளர் தண்ணி தான் முன்னாடி ஊற்றிருக்கேன். ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் உப்பு மசாலாவில் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாதத்தோட சூப்பராக இருக்கும். இதோட நான் மில் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் புளிஞ்சு அதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா இன்றைக்கி நான் பிரியாணி ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் பிரியாணி ரைஸுக்கு 4 கப் தண்ணி. எந்த கப்பால் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் தான் தண்ணியும் ஊழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் ஏற்கனவே 1 டம்ளர் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 4 கப்பு தண்ணி. இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக செஞ்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடும். இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மூடி போட்டு இந்த மாதிரி தம் பண்ணிடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து மேலே வரும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். உங்கள்கிட்ட பழைய தோசைக்கல்லோ இல்லை வேறு ஏதாவது வெயிட் கல்லோ இருந்துச்சுன்னா தோசைக்கல்ல போட்டுருங்க. அது மேலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தோசைக்கல்லை வச்சு ஃபுல் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி தண்ணி வற்றினதுக்கப்புறம் நல்லா அமுத்தி விட்டு நெய் சேர்த்து நமுத்தி விட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துருங்க. ஸோ இதுக்கு நல்ல ஒரு சைடிஷும் பார்க்கலாம். ஸோ ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு 3 நிமிஷத்தில் சட்னி செஞ்சிடலாம். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் தம்லே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கான சைடிஷ் செஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கி கோபி 65 செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவரை நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்க்ரீடியன்ஸ். நல்லா கிளறி இந்த மாதிரி எண்ணெய் சூடானோன்னா போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான கோபி 65 ரெடி. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ தம்மை உடச்சி பார்த்துருவோம். ஸோ சூப்பராக தம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல பொலனும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி ரிச் அண்ட் டேஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் சூப்பரான வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல்.